ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சீம்பால் ரெசிபி. இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. நான் வந்து நம்மளோட சேனலில் உங்களுக்காக அந்த ரெசிபியை செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காகவே எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள்ட்ட வந்து நான் சொல்லி வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா காலையில் 6:15 ஆகுது. பாருங்கள், இந்த சீனரி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சரி, அதனால வந்து இங்கே வச்சு ஒரு இன்ட்ரோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கோம். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெசிபியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு சீம்பால்னால் என்னென்னு தெரியாது. சீம்பால் அப்படிங்கிறது வந்து மாடு கண்ணு போட்டு அந்த முதல் 4 நாட்கள் கிடைக்கக்கூடிய பாலுக்கு பேர் தான் சீம்பால். இது வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற பால்லேருந்து நல்லா ஒரு திக்கான மஞ்சள் கலரில் இருக்கும். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறமா ஃபேட்டை விட பார்த்திங்கன்னா இதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்பவே அதிகம். அதோட வயசான தோற்றத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சீம்பாலை வாங்க தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம பால் வாங்குறதுக்காக வந்தாச்சு. இது வந்து எங்கள் மாமா வீடு தான். இப்போ மாமா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிற இந்த கண்ணுக்குட்டி தான் நேற்று பிறந்த கேர்ள் பேபி. இப்போ பால் கறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்து கண்ணுக்குட்டியை பால் குடிக்க வைக்கிறாங்க. அது பாருங்கள், குழந்த மாதிரி எவ்வளோ அடம் பிடிக்குது பாருங்கள். இந்த கண்ணுக்குட்டி குடித்தது போக மீதி பாலை தான் வந்து கறப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இந்த பாலை கண்ணுக்குட்டி குடிக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அதுக்கு உடம்புக்கு நல்லது. அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமா கண்ணுக்குட்டிக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு குடிக்க தெரியாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிடிச்சி கொடுக்கும், நம்ம ஹெல்ப் பண்ணோம். இது 2 நாள் தான், அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆயிரும். அதுவே குடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 பொழுது தான். இன்னைக்கு என்ன பிடிச்சி விடுதோமா, சாயங்காலம் ஒரு பொழுது பிடிச்சி வேண்டியிருக்கும். ஒரு ஆட்டோமேட்டிக் அது ஏன்னு எந்திரிச்ச உடனே பிடிச்சி விட்டுறணும். நல்லா குடி மறந்துடும். இப்போ கண்ணுக்குட்டி வந்து பால் குடிச்சு முடிச்சதும் வந்து பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி கண்ணுக்குட்டி பார்த்தீங்களா, அதனால வந்து ஃபுல் பாலையும் குடிக்காது. அதனால் அது குடித்தது போக மீதி பாலை வந்து கறந்துருவாங்க. கறந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அவங்களோட ஓன் யூஸ்க்கோ வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி கறக்காமல் விட்டுட்டா மாட்டுக்கு வந்து மடி கட்டிடும். மடி கட்டிட்டு அதுக்கு வந்து ஃபீவர் இல்லைன்னா வந்து ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போயிடும். அதனால் கறந்துருவாங்க. இது வந்து 10 நாளைக்கு முன்னால் பிறந்த ஆண் கண்ணுக்குட்டி. இப்போ பால் கறந்து முடிச்சிட்டாங்க. பாருங்கள், நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த பால் வந்து ரொம்ப கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் வந்து பேக்கெட் பால் வாங்காமல் ஃப்ரெஷ்ஷான பால் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வழக்கமாக வாங்குகிற பால்காரங்க கிட்ட சொல்லி வச்சிங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலாம். மாடு கண்ணு போட்டு வந்து ஒரு 3 நாள் 4 நாளைக்கு அந்த சீம்பால் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல பலம். இதை வந்து பால்கோவா மாதிரி இருக்கும் செஞ்சாங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இதை வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாமா? அதாவது 1 வயசு 2 வயசு பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் கொடுக்க மாட்டாங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று வந்து மாசமா இருக்கவங்க அவங்க சாப்பிடலாம். அவங்க நல்லா இருக்கும். உடம்பு நல்லது. பால் தானே வந்து பிள்ளைகள் உடம்புக்கு நல்லது. நல்லா ரொம்ப ஆரோக்கியமா எந்த சீக்குமே அட்டாக் பண்ண எவ்வளவு நிறைய குடிக்கோ விடுதமோ அதுக்கு அது என்னையும் அந்த கண்டிக்கு சீக்கு வந்து அட்டாக் பண்ணும். அடுத்த ஒரு நேரத்து பால் சூப்பரா குடிச்சாலுமே அந்த கண்டி சீரணம் ஆகிடும். அந்த மாடு கண்ணுக்குட்டி குடிச்சது போக மீதி பால் கறக்கிறது. இப்போ வந்து நம்ம சீம்பால் வாங்கியாச்சு. இந்த சீம்பாலை வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கி 2 ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பால்கோவா டைப்பில் இருக்கிற ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற சீம்பால்லேருந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்து நான் ஒரு கடாயில் ஊற்றிருக்கேன். 1/2 லிட்டர் அப்படிங்கும்போது மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு வருது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ பாலை காய்ச்ச ஆரம்பித்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு பால் வந்து மாறிடும். அதுக்கப்புறமா இந்த பால் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், பால் வந்து அப்படியே கொஞ்சம் திரியாக தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச இந்த பால் வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும்.
இப்போ இந்த தண்ணி வந்து ஓரளவு கொஞ்சம் வற்றி வரணும். வற்றி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வந்து வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை வந்து போட்டு இது பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இப்போ போட்டிருக்கேன். அப்புறமா வந்து ஸ்வீட் செக் பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. ரொம்ப வந்து நீங்கள் இதை வந்து ட்ரையாக விடக்கூடாது. ரொம்ப ட்ரை ஆயிருச்சுனாலும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் விற்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவு கொஞ்சம் அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிருச்சு. பால்கோவா விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். முக்கியமாக அந்த ரெசிபி வந்து முதல் 2 நாள் கிடைக்கிற பாலில் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து கிடைக்கிற பாலில் பண்ணிங்கன்னா சரியாக வராது. இப்போ இது கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 லிட்டர் பால் அப்படிங்கும்போது மெஷர்மெண்ட் கப்புக்கு 3 கப் அளவுக்கு வருது. இப்போ அதே கப்பில் வந்து நான் சர்க்கரை அளந்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். 3 கப் பாலுக்கு 1/2 கப் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல இப்போ நான் வந்து 1 கப் போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு சில பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு சுக்கு, ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு 10-15 மிளகு இதை சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுக்கு, மிளகு, ஏலக்காய் இதை வந்து நம்ம தனியாக மிக்சியில் பவுட்ரு பண்ணோம் அப்படின்னா வந்து சரியாக அரைப்படாது. அதனால தான் வந்து கொஞ்சமாக சர்க்கரையோடு சேர்த்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி போட்டோம்னா நல்லா வந்து அரைப்பட்டுரும். பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம பாலோடு சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நார்மலான ஒயிட் சுகர் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கரையணும். நல்லா கரண்டியை வச்சு கலந்துக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தான் இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சுக்கு, ஏலக்காயில் இருக்கிற தூசியெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும். அது வந்து நம்ம சாப்பிட்றப்ப வாயில் வந்து தட்டுப்படும். அது வந்து நல்லா இருக்காது. அதனால் வடிகட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு குக்கரில் தான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு நம்ம இந்த பாலை ஊற்றி வச்சுருக்கிற பாத்திரத்தை உள்ளே வச்சு அந்த பாத்திரம் மூடுற அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. விசில் போட்டு ஒரு 4 விசில் வர்றது வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் 4 விசில் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். திறந்துட்டு நீங்கள் வந்து மேலே தொட்டு பார்க்குறப்ப ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கணும். இப்போ வந்து சைடில் லைட்டாக வந்து கத்தியை வச்சு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா கேக் மாதிரி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக கேக் மாதிரி இருக்குது. இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 நாள் வரை கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இதுவும் ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீம்பால் கிடச்சிச்சு அப்படின்னா நான் இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காமிச்ச இந்த 2 ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு உடனே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.